Good morning girls. This is Uma Karthikeyan, your maths teacher. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வியட்டாவின் சூத்திரம், அதனுடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இது இருபடி சமன்பாட்டிற்கான சூத்திரம். ஆல்ரெடி நம்ம போட்டு இதில் 2 சம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். கொஞ்சம் இது நம்ம 10th பார்த்துட்ருக்கோம். இது வியட்டாவின் சூத்திரத்தினுடைய ஸ்டார்டிங் ஃபார்மேட்டு. இப்போ இது படி 2 மட்டும்தான் நம்ம இதை போட்டிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0. ஆல்ஃபா பீட்டா 2 மூலங்களாக இருந்துச்சுன்னா நம்ம இருபடி சமன்பாடு தான் உருவாக்க முடியும். இதுவே படி 3 உடைய ஒரு சமன்பாடு உருவாக்கணும் அப்படின்னா இதே தான். ஸோ நமக்கு இந்த சமன்பாட்டிற்கான மூலங்கள் என்னென்ன அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா 3 மூலங்கள். முப்படி சமன்பாடை உருவாக்கணும் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்ட்டு 3 மூலங்கள் தேவை. அப்போ இதே மாதிரி தான் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு இங்கே எக்ஸ் க்யூப் முப்படி சமன்பாடுங்கிறப்ப எக்ஸ் க்யூப் வரும். அடுத்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட், அடுத்து இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸ், அடுத்து ப்ளஸ். இப்போ ஒவ்வொரு மூலங்களாக போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ 2 மூலங்களாக நாம் வைக்கணும். அதாவது இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா 3 மூலங்கள் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ஆல்ஃபா காமா அப்படி 2 சேர்க்கணும். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா 2 தீர்வுகளாக சேர்த்து பெருக்கி அதை கூட்டணும். சரியா? இங்கே ஒவ்வொரு தீர்வாக கூட்டியிருக்கோம் இல்லையா? இங்கே 2 கூட்டணும். அடுத்து 3 கூட்டணும். இங்கே எக்ஸு க்யூபு, அது எக்ஸு ஸ்கொயர்டு, அடுத்து எக்ஸு, அடுத்து மாறிலிக்கு வரும் பொழுது இங்கே போட்ட மாதிரி தான். மாறிலி அப்படின்னா மூலங்கள் எல்லாத்தையும் பெருக்கி போட்டுருவோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே முப்படி சமன்பாடு அப்படிங்கிறப்ப ஒன்று செய்யணும். 4 படினாலும் இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு தீர்வுகளாக கூட்டணும். அடுத்து அதை 2 வச்சு பெருக்கி கூட்டி போடணும். அடுத்து 3 பெருக்கி கூட்டி போடணும். அடுத்து 4 பெருக்கி கூட்டி போடணும். இங்கே நமக்கு மொத்தமே 3 தீர்வுகள் தான் அப்படிங்கிறதுனால இங்கே 3 பெருக்கி அடுத்த செட்டு 3 பெருக்கிறதுக்கு இங்கே நமக்கு இல்லை, தீர்ந்துருச்சு. அதனால் இதோட முடிச்சுட்டு ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் க்யூபு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸு மாறிலி கிடச்சிருச்சு இல்லையா? அதே மாதிரி அடுத்து அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நிறைய முப்படி சமன்பாடு 4 படியை போடும்போது 4 தீர்வுகள் நிறைய பெருசாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஷார்ட்டாக இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படிங்கிறது சமேஷன் தான் எல்லாத்தையும் கூட்டணும். சம் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எதெல்லாம் கூட்டணும்? தீர்வுகள் எல்லாத்தையும் கூட்டணும் ஒவ்வொன்றா. அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 பெருக்கிட்டு அடுத்து கூட்டுவோம் இல்லையா? அப்போ சமேஷன் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னாலும் சரி, சமேஷன் ஆல்ஃபா காமா அப்படின்னு சொன்னாலும் சரி, சமேஷன் பீட்டா காமா அப்படின்னு சொன்னாலும் சரி, எல்லாமே ஒரே அர்த்தம் தான். 2 செட்டாக போட்டு நம்ம கூட்டணும் அப்படிங்கிறது தான். 2 தீர்வுகளையும் பெருக்கி அதை கூட்டணும். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் அடுத்த செட்டு பீட்டா காமா ப்ளஸ் அடுத்த செட்டு ஆல்ஃபா காமா ப்ளஸ் அடுத்து இல்லை, அதனோட ஸ்டாப் பண்ணிடலாம். அதே மாதிரி இது ஆல்ஃபா பீட்டா காமா அவ்வளோதான். அடுத்த செட்டு பார்த்தோம்னா இல்லை, அதனால் அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி பாருங்கள். படி 4க்கு போடும் பொழுது படி 4 போடும் பொழுது நமக்கு தீர்வுகள் என்னென்ன இருக்குன்னா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா 4 தீர்வுகள். இப்போ இந்த 4 தீர்வு ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இந்த 4ம் தீர்வுகளாக இருக்கும். இப்போ 4 தீர்வுகளுக்கு எப்படி போடணும்? அதே மாதிரி பவர் 4 ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் ப்ளஸில் ஆரம்பிச்சிருக்கனால அடுத்து மைனஸ். இப்போ ஒவ்வொரு தீர்வுகளாக கூட்டணும். அப்போ அது முன்னாடி போட்ட மாதிரி சமேஷன் ஆல்ஃபா எக்ஸ் பவர் 4க்கு அடுத்து எக்ஸ் க்யூப், அடுத்து மைனஸ் போட்டாச்சு இல்லையா? அடுத்து ப்ளஸ்ஸு 2 தீர்வாக கூட்டணும் இல்லையா? அப்போ சமேஷன் ஆல்ஃபா பீட்டா எக்ஸு ஸ்கொயர்டு எக்ஸ் க்யூபுக்கு அடுத்து எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ப்ளஸ் முடிஞ்சிச்சு, அடுத்து மைனஸ், அடுத்து 3 கூட்டணும். இங்கே 4 தீர்வுகள் இருக்கிறதால 3 எடுக்கலாம். ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ஆல்ஃபா காமா டெல்டா அந்த மாதிரி 3 எடுக்க முடியும். அப்போ நம்ம சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா போடணும். ஆல்ஃபா பீட்டா காமா எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு அடுத்து எக்ஸு, அடுத்து 4 தீர்வுகளை சேர்த்து கூட்டணும். இப்போ 4 அப்படின்றப்ப நம்ம மொத்தமே 4 தான் இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு சமேஷன் போடணும் அவசியம் கிடையாது. மைனஸுக்கு அடுத்து ப்ளஸ்ஸு சமேஷன் போட முடியாது. ஏன்னா ஒரே ஒரு 4 செட் அப்படிங்கிறது 1 தான் வரும். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா சமேஷன் ஏன் போடலை அப்படின்னா இதுக்கப்புறம் இன்னொரு செட் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ 1 தான். அதனால் சமேஷன் அப்படிங்கிறத போடலை. 2 3 வருது அப்படின்னா மட்டும்தான் சமேஷன் போடணும். சமேஷன் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் கூட்டுங்க அப்படின்னு அர்த்தம். 1 தான் இருக்குங்கிறதுனால இதுக்கு மேலே நம்மளால் கூட்ட முடியாதுங்கிறத இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இஸ் ஈக்குவல் டு 0. இதே மாதிரி தான் 5 படி 6 படி 7 படி எத்தனை படிகள் இருந்தாலும் இதே மாதிரி தான் போடணும். இப்போ இந்த சமேஷன் ஆல்ஃபா பீட்டாவெலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இப்போ நமக்கு இந்த மாதிரி
இதை போடுவோம் இல்லையா, சாதாரணமாக ஒரு இருபடி சமன்பாடுன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ x² மைனஸ் 5x + 7 = 0 அப்படின்னு இருக்குன்னா இங்கே ஏவோட மதிப்பு 1, பி வந்து -5, சி வந்து 7 இப்படி எடுப்போம். ஸோ மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா -b/a அப்படின்னு எடுப்போம் இல்லையா. அதே மாதிரி மூலங்களின் பெருக்கல் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா c/a அப்படின்னு எடுப்போம். அப்போ இங்கே வந்து 5, இங்கே வந்து 7 அப்படின்னு எடுப்போம் இல்லையா. அதே மாதிரி ஒரு சமன்பாட்டில் இருந்து அந்த சமேஷன் ஆல்ஃபா பீட்டா இந்த மதிப்புகளை எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அந்த வியட்டாவின் சூத்திரம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு முப்படி சமன்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ax³ + bx² + cx + d = 0. பொதுவாக ஏதோ ஒரு சமன்பாடு இருக்குது. அதில் வந்து உயர் படியினுடைய கெழுவை ஏனோ அதுக்கு அடுத்து ஒவ்வொன்றா வர்றதை BCDEF எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் ஒவ்வொரு மூலங்களாக பெருக்கிறது சமேஷன் ஆல்ஃபா, அடுத்து 2 மூலங்களாக பெருக்கிறது ஆல்ஃபா பீட்டா. முப்படி சமன்பாடு அப்படிங்கிறப்ப 3 மூலங்கள் தான் இருக்கும். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா இதனுடைய மதிப்புகளுக்கு ஃபார்முலா இருக்குது. அதை நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மைனஸில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து இதுக்கு மைனஸில் தான் இருக்கும். அடுத்து ப்ளஸ், அடுத்து மைனஸ், பை போட்டுக்கோங்க. பை எல்லாத்துலேயுமே ஏ தான் வரும். நல்லா பாருங்கள், இருபடி சமன்பாட்டில் போடும்பொழுதும் எல்லாத்துக்குமே பை ஏன்னு தானே போட்டிருக்கோம். அதே மாதிரி நமக்கு இங்கேயும் வந்து எல்லாத்துக்குமே பையில் வந்து ஏன்னு தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் ஏ வச்சிட்டோம் இல்லையா, அடுத்து பி சி டி இந்த மாதிரி வரும். அப்போ சமேஷன் ஆல்ஃபாவினுடைய மதிப்பு -b/a, சமேஷன் ஆல்ஃபா பீட்டாவின் மதிப்பு +c/a, ஆல்ஃபா பீட்டா காமா அதாவது மூலங்களின் பெருக்கல் அதனுடைய மதிப்பு -d/a. இப்போ இதே மாதிரி 4 படி சமன்பாட்டுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ a(x⁴) + bx³ + cx² + dx + e = 0. x⁴ x³ x², x மாறிலி இந்த மாதிரி வருது இல்லையா, அதை கரெக்டாக எழுதிக்கணும். ஸோ இதில் வந்து இப்போ போட்ட மாதிரியே சமேஷன் ஆல்ஃபா சிங்கிளாக போட்டு ஆட் பண்ணுறது, அடுத்து டப்ளெட்ஸா ஆல்ஃபா பீட்டா, அடுத்து ஆல்ஃபா பீட்டா காமா 4 தீர்வுகள் அப்படின்றப்ப 4 இருக்கும். அப்போ 3 எடுக்க முடியும். அடுத்து ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா, இங்கே நம்ம சமேஷன் போட்டணும் அவசியம் இல்லை, மொத்தமே 4 தீர்வுகள் தான். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இதுக்கான ஆன்சர் எப்படி வரும்னு பாருங்கள். இப்போ அங்கே சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு மைனஸ், அடுத்து ப்ளஸ், மைனஸ் ப்ளஸ், எல்லாத்துலேயும் பை போட்டுக்கோங்க. பையில் கீழே வந்து எல்லாமே ஏன்னு தான் வரும். மேலே வந்து ஏல வந்து எல்லாத்துக்குமே போட்டோம் இல்லையா, அடுத்து பி சி டி இ. ஸோ சமேஷன் ஆல்ஃபாவினுடைய ஃபார்முலா -b/a, அடுத்து சமேஷன் ஆல்ஃபா பீட்டாவுக்கு c/a, அடுத்து சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமாவுக்கு -d/a, ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாக்கு +e/a. ஸோ இதே மாதிரி நம்ம 5th பவர் 5 இருக்கிறது, 7 இருக்கிறது, 12 இருக்கிறது, எவ்வளவுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். இதுதான் வந்து உங்களுடைய வியட்டாவின் சூத்திரம் அப்படிங்கிறது. இதில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த மூலங்கள் கொடுத்துருவாங்க, 4 மூலங்கள் 3 மூலங்களை கொடுத்துட்டு அந்த சமன்பாடை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ சமன்பாடை உருவாக்கணும் அப்படின்னா சமேஷன் ஆல்ஃபா என்ன, ஆல்ஃபா பீட்டா காமா என்ன, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொண்டு போய் போட்டோம்னா அந்த சமன்பாடு கிடச்சிடும். சில சமயம் சமன்பாடை கொடுத்துட்டு சமேஷன் ஆல்ஃபா பீட்டாவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கண்டுபிடிக்கும். ஸோ எப்படி கொடுத்துட்டு வேணாலும் எப்படி வேணாலும் கேட்பாங்க. இந்த ஃபார்முலாவை மட்டும் தெளிவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்து நாம் சம்முக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.